ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது பத்தி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அந்த கோயிலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அது ஒரு சில குறிப்புகளும் எடுத்து இந்த கோயிலை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். மறக்காம இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அங்க நான் போயிட்டு என்னென்ன வாங்கினேன்றதையும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட் ப்ராடக்ட்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்றத உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனலை கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு இந்த கடைசியில நான் ஒரு சின்ன ஜுமுக்கா மாதிரி செஞ்சிருக்கேன். அது என்ன எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ போட்டு போடலாம்னு சொல்லிட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே செவ்வாய்க்கிழமை ஆனா நம்ம முருகர் கோயிலுக்கு தாங்க போய் பழக்கம். ஆனா திடீர்னு போன மாசத்துல வீட்டுல பெரியபாளையம் ரொம்ப மாசமா கேட்டுட்டு இருக்கேங்க. இந்த பெரியபாளையம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு குடும்பமாவும் போலான்னு பார்த்தோம். ஆனா குடும்பமாவும் போக முடியல. அதனால திடீர்னு கிளம்பியாச்சு. ஏன்னா 2-3 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. நான் பாத்தீங்கன்னா வருஷம் இந்த கோயிலுக்கு போவேன். அந்த மாதிரி எனக்கு 2-3 வருஷமா போவே முடியல. அதனால நம்ம திடீர்னு கிளம்பியாச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஒரு 12 மணிக்கெல்லாம் போயிட்டு திரும்ப ஒரு 2-3 மணிக்குள்ள திரும்பி வந்துடணும் சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா தான் கர்ப்ப கிரகம் உள்ள இருக்கிற அந்த சாமியோட இடங்க. சாமியை பார்த்துட்டு நம்ம இங்க உட்கார்ந்தாச்சு. அதாவது நாங்க போனதே ரொம்ப காலியா தான் இருந்துச்சு கோயில். அதனால 100 ரூபாய் டிக்கெட்லயே போயிட்டோன்னா ஃப்ரீ தரிசனம் அப்போ லன்ச் டைம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்ம திரும்ப ரிட்டர்ன் சீக்கிரமா போகணுமே சொல்லிட்டு 100 ரூபாயில போயிருந்தோம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால சாமிக்கு நேராகவே நின்றுட்டு ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நின்று நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சொல்லலான்னு பார்த்தா எந்த வேண்டுதலுமே ஞாபகத்துக்கு வரலைங்க. அதனால ரொம்ப நேரம் நின்று அவங்களே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னுடைய எதுவுமே நம்ம பிரார்த்தனை எதுவும் வைக்கல. வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தான் சொல்லிக்கிட்டேன். வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் மதியத்துக்கு மேலே இருந்ததால வெளியே லஞ்ச் முடிச்சிட்டோம், கிளம்பி வந்தாச்சுங்க. அப்படியே ஈவினிங்கா ஒரு சின்ன வாக்கும் போயாச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலை பத்தி நம்ம நிறைய டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன். இந்த கோயில் பெரிய பாளையம் அப்படின்னா ஒரு பெரிய படையோட வீடு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த கோயில் ஆடி மற்றும் ஆவணி மாசத்துல ரொம்பவே விசேஷங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற ஐரியுமே நாங்க கேட்டு இருந்தோம். அவர் சொல்றாரு எல்லா நாளுமே இங்க விசேஷம் தான்மா, அந்த டைம் ரொம்பவே கூட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த கோயில் பாத்தீங்கன்னா சுயம்புவா அந்த அம்மன் இங்க உருவாகி இருந்ததால அந்த பெரிய பாளையத்தம்மன் அப்படின்னா அவங்க பவானி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த பவானி அம்மனை பார்த்தீங்கன்னா சுயம்புவா இங்க உருவானதால ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலா இது கருதப்படுதுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிச்ச கோயில், அதாவது நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும்ல, அந்த தெய்வம் தான் இவங்க. அதனால எங்களுக்கு இவங்க ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி தான் இவங்க. இது நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம காலையில பூஜை பண்ணியிருந்தேன் நான் வீட்டுல. அப்புறம் இந்த கோயில் பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. இவங்க பவானி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட தங்கையாக கருதப்படுதுங்க. இவங்க துவாபார யுகத்துல குழந்தை வடிவத்துல அம்மனா இவங்க அவங்கள கொல்ல வந்த இந்த கம்சனோட கோரப்பிடியிலிருந்து தப்பிக்கும் போதுதான் தன் அண்ணனாகிய கிருஷ்ண பரமாத்மாவால இவருக்கு என்ன துர்மரணம் நேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க ஸ்ரீ பவானி அப்படின்ற பேர்ல இந்த இடத்துலயே குடிபெயர்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த மூலஸ்தானத்துல எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த 2 கைகளையும்
கையிலயும் வந்து சங்கு சக்கரம் இருக்குமாம். கீழே இருக்கிற 2 கையிலுமே வந்து அமிர்த கலசம் இருக்கும், ஒரு கையில வாளும் இருக்குமாங்க. இங்க வந்து என்ன பிரசாதமா கொடுக்கப்படுதுன்னா தீர்த்தமும் குங்குமமும் இங்க கொடுக்கப்படுது. நாங்க அன்னைக்கு அதே தாங்க வாங்கியிருந்தோம். அதே மாதிரி சத்து மாவுல இருந்து ஒரு லட்டு மாதிரி செஞ்சிருந்தாங்க, அதுதான் வாங்கியிருந்தோம். குங்குமம் வாங்கியிருந்தேன். அங்க நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்றத பத்தியும் நீங்க வந்து டீட்டெயிலா இதுல பார்க்கலாம். நாங்க வந்து சாமி படத்தை வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இங்க என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சாமி படத்தையும் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். தாலி கயிறு, மஞ்சள் கொம்பு வந்து தாலி கயிறு இது எல்லாமே செட்டா வாங்கியிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு அங்க பிரதர்சனம்லாம் செய்வாங்க. வேப்பலை ஆடை வந்து இங்க ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நானுமே வந்து இந்த வேப்பஞ்சேலை கட்டியிருந்தேன் ஒரு பெரிய வேண்டுதலுக்காக. அதுவும் எனக்கு நிறைவேறி கொடுத்திருந்தது. அதே மாதிரி பொங்கல் எல்லாம் படைச்சு இந்த சாமிக்கு வந்து நேர்த்தி கடனா கொடுப்பாங்க, நேர்த்தி கடன் செய்வாங்க. சேவல் எல்லாமே வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த சாமிக்கு வந்து அதே மாதிரி இங்க வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த நைட்டு வந்து தங்கி அந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டுதல் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்களுமே செஞ்சிருக்கோம். இப்ப வந்து கோயில் கிட்ட வந்து நிறைய ரூம் எல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் நான் அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். ரூம்ஸ் எல்லாமே கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு அதாவது நாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து அங்க கோயில் சுத்தியுமே வந்து எல்லாரும் அங்கேயே வந்து நம்ம எடுத்துட்டு போற பெட்ஷீட் அதெல்லாம் வச்சு படுத்துட்டு காலையில குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அந்த மாதிரி வருவோம். வேப்பஞ்சேலை கட்டுற அந்த பிரார்த்தனை இருந்ததால நம்ம வந்து அந்த வேண்டுதலும் செஞ்சிருந்தோம். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட வந்து அங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவாங்கங்க. ரொம்பவே விசேஷமா இருக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த பவானி அம்மன் கோயில் வந்து நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா மறக்காம வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சக்தின்னு. நாங்க வந்து அதை ரொம்பவே உணர்ந்திருக்கோம். அதனால இந்த கோயில் அந்த ஐயரும் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க வந்து வருஷம் கண்டிப்பா வந்து போகணும். ஒரு வருஷம் வந்துட்டு விட்டுட்டுலாம் போகக்கூடாது, வருஷம் வந்துட்டு போகணும். இங்க வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நான் வந்து நைவேத்தியமா கருப்பு சுண்டல் வச்சு நம்ம என்னென்ன வாங்கியிருந்தோமோ அதெல்லாம் வச்சு படைச்சிருந்தோங்க. நான் என்ன வாங்கியிருந்ததை மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க. நான் வேப்பஞ்சேலையிலே வந்து அம்மன் இருக்கிறதால நான் வந்து அந்த போட்டோ தான் வந்து வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இதே வந்து உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த அம்மன் அந்த போட்டோவும் இருந்தது. அது இல்லாம நான் இதுதான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நீங்க வந்து எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. இந்த மஞ்சள் குங்குமம் வந்து கோயில்ல கொடுத்த பிரசாதங்க. மீதி எல்லாமே வந்து நம்ம வாங்கியிருந்தோம். பூஜைக்காக வந்து இந்த குங்குமம் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் செல்வின்றவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளா வந்து கமெண்ட் யாருமே பண்ணதில்லை சொல்லிட்டு நானுமே ரொம்பவே கஷ்டமா இருந்தேன். நம்ம போடுற ஒரு வீடியோஸும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஆனா யாருமே கமெண்ட் பண்ணலன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ரீச்சுக்கு மேல கமெண்ட் வரும், அது நம்ம வந்து பார்க்க மாட்டோம், செய்ய மாட்டோம். அது அப்புறம் ஆனா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம போற எஃபெக்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு இது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்து நிறையவே மனசு ஏங்கும். அந்த மாதிரி ஏங்கின பலனாதான் செல்வி வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த ஜிமுக்கா வந்து நான் செஞ்சிருந்தேன் சில்க் த்ரெட் ப்ராடக்ட்ல. எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. இது வந்து என்னுடைய ஓன் டிசைன் தான், நானே வந்து மேக் பண்ணது. அதே மாதிரி அந்த செல்வின்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ரொம்பவே தேங்க்ஸ் செல்வி. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் வீடியோஸை. எனக்கு மெசேஜ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்க கேட்டிருந்த அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.